திராவிட கட்சியில் இவ்வளவு காலம் ஆண்டிருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு இவங்கெல்லாம் நம்புறாங்களா? புதுசா பார்ட்டி ஆரம்பிக்க நினைக்கக்கூடிய நடிகர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விஜய் வந்தார், ஜெயிச்சிட்டாரு, அவருக்கு 108 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போனோம்னா நமக்கு ஒரு 58 கிடைக்காதா? விஜயே சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுகவா இருக்கும். அதுதான் இன்றைய நிலவரம். இந்த தோல்வியினால் ஒரு திமுகவே ஒன்றும் இல்லை, எதிர்காலத்தில் திமுகவே இருக்காது, நாம் போய் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அது ராயன் படம் மாநில அளவில் சிறந்த படம். அதில் ஒரு பெரிய பெருமை இல்லை. அதே வருஷம் வாழை, விடுதலை, மகாராஜான்ட்டு சூப்பர் படங்கள், ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. நீங்கள் அந்த படங்களுக்கு கொடுக்காம ராயனுக்கு கொடுக்குறது எப்படி ஏற்க முடியும்? கேப்டன் மில்லர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் ஊக்குவிக்கும் ஒரு படம். அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டென்ட் வைஸும் கிடையாது, டயலாக்கும் கிடையாது, காட்சியும் கிடையாது. அந்த படத்தை எடுக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க பாம் பிளாஸ்ட் பண்ணி கலெக்டர் இந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு தடை பண்ணார். அப்படிப்பட்ட படத்துக்கு இது சுற்றுச்சூழலை ஊக்குவிக்கும் சிறந்த படம் அப்படின்னு நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க? இப்போ தனுஷாருடைய அரசியல் இன்றைக்கு பின்னாடி ரெட் ஜெயண்ட் இருக்கு அப்படின்றாங்க. பாஜக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது நம்மளுடைய கற்பனையோ இதோ கிடையாது. அந்த நடக்கிற விஷயங்களை தொகுத்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான். சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய விருது தனுஷுக்கு கிட்டத்தட்ட 3 விருதுகள். ராயன் படத்துக்கு மாநில அளவில் சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகராக ஒரு ஜூரி அவார்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ தனுஷுக்கு கொடுத்த ஜூரி அவார்டுக்கே வருது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னா சிறந்த நடிகர் விருது கொடுக்கணும். அதான் முறை. 2 பேர் நல்லா நடிச்சிருக்காங்கப்பா, யாருக்கு கொடுக்குறதுனே தெரியல அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கணும். அது பல முறை கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் அப்படி 2 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 3ஆவதா ஒருத்தருக்கு நீங்கள் ஸ்பெஷல் மென்ஷன் ஏன் கொடுக்கணும்? ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதா இருந்தால் ஏதோ இமேஜினேட்டிவாக ஏதோ எழுதியிருப்பாங்க, அது சும்மா வதந்திப்பா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு விஜய் சாருடைய அந்த அரசியல் வருகை, அவர் காட்டிய அதிரடி, சிஎம் சாராய் மாறின பிறகு எது வேணாலும் நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இப்போ தனுஷ் சாருடைய வருகை. இப்போ கேள்வி என்னன்னா சார், அந்த அளவுக்கு அரசியலில் வெற்றிடம் இருக்கா? ஏன்னா திராவிட கட்சியில் இவ்வளவு காலம் ஆண்டிருக்காங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு இவங்கெல்லாம் நம்புறாங்களா? புதுசா பார்ட்டி ஆரம்பிக்க நினைக்கக்கூடிய நடிகர்கள். ஏன்னா ஒருத்தர் இல்லை, விஷால் சார் இருக்காரு, அதனால கேட்குறேன். இல்லை, வெற்றிடம் இருப்பதாக நினைப்பதாக நான் நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விஜய் வந்தார், ஜெயிச்சிட்டாரு, அவருக்கு 108 கிடச்சிருச்சு, இப்போ நம்ம போனோம்னா நமக்கு ஒரு 58 கிடைக்காதா? அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாலேயே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டதாக நம்ம நினைக்க முடியாது. பட் அதே நேரம் அது இன்னொரு பார்வையும் உண்டு. 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக கிட்டத்தட்ட ஒரு சரிவை நோக்கி போயிடுச்சு. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவுக்கு இடமில்லைங்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய சரிவு நடந்துருச்சு. அப்போ அதை இன்னைக்கு தாவேகா ஃபுல் பண்ணிடுச்சு. அப்போ எதிர்கால அரசியலுங்கிறது விஜயே சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுகவா இருக்கும். அதுதான் இன்றைய நிலவரம். திமுக இந்த தேர்தலில் தோத்துருச்சுங்கிறத வச்சு இங்கே ஒரு பெரிய வெற்றிடமே ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் ஒருத்தவங்க நினச்சி வந்தாங்கன்னா அவர்களுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது ஒரு சின்ன டெம்பரரி ஃபால் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இந்த தோல்வியினால் ஒரு திமுகவே ஒன்றும் இல்லை, எதிர்காலத்தில் திமுகவே இருக்காது, நாம் போய் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். கான்ஸ்பிரசிஸுக்கும் தியரிஸுக்கும் நம்ம ஊருக்கு பஞ்சமே இல்லை. அந்த வகையில் இப்போ தனுஷாருடைய அரசியல் இன்றைக்கு பின்னாடி ரெட் ஜெயண்ட் இருக்கு அப்படின்றாங்க சார். ஏதோ ஒரு வகையில் விஜய் சாரை சமாளிக்கணும், இல்லை விஜய் சாருக்கு ஒரு டஃப் கொடுக்கணும்னா அந்த இடத்துல இருந்தே ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஜெயண்ட் பின்னாடி இருக்கு, திமுக பின்னாடி இருக்குன்னு நிறைய பேர் எழுதுறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒரு அபத்தமான கருத்து தான். இன்னைக்கு சோஷியல் மீடியா கையில் இருக்கிறதுனால யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் அவங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. பட் அதுக்கு என்ன லாஜிக்ங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ விஜயை எதிர்ப்பதற்கு இப்போ ஸ்டாலின் என்ன நினைப்பாருன்னா, உதயநிதியை தயார்படுத்தணும்னு தானே அவர் நினைப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்காலத்தில் உதயநிதி கையில் இருக்கணும், விஜயோடு மோதுவதற்கான ஒரு வலிமையான தலைவராக இவரை உருவாக்கணுங்கிறது தானே அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி உதயநிதியை ஓரம் கட்டிட்டு தனுஷை உருவாக்குவோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அதெல்லாம் திமுக
ஏற்கனவே ஒரு நடிகரை வளர்த்து அந்த சூடுபட்ட ஒரு இயக்கம் அது. அப்படி இருக்கும்போது திருப்பி வந்து இன்னொரு நடிகரை உருவாக்குவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. இது எல்லாமே இவர்களுடைய கற்பனை. அல்லது தனுஷ் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னால் வந்து ஒரு பாஜக இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஒருவேளை அதை மடைமாற்றம் செய்வதற்கு இப்படி ஒரு விஷயத்த பரப்புறாங்க அப்படின்னு தான் நான் அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அதனுடைய ட்ரஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக இருக்கு அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாகவே ரிஜெக்ட் பண்ணுறேன். அதே நேரம் இவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது இப்போ உதயநிதி என்னன்னு கேட்டால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஓகே பிரதர் வாங்க பார்த்துக்கலாம், இப்படி சொல்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. தவிர இவரை வச்சு விஜயை வீழ்த்துவதற்காக திட்டம் போடுறாங்கங்கிறதெல்லாம் ஒரு அதீத கற்பனை தான். பட் அதே நேரம் தனுஷுடைய இந்த அரசியலுக்கு பின்னால் பாஜக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்மளுடைய கற்பனையோ இதோ கிடையாது. அந்த நடக்கிற விஷயங்களை தொகுத்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு தான். அதுக்கு வந்து நம்ம தேசிய விருதிலிருந்தே வரலாம். இப்போ பாருங்கள், இந்த சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட தேசிய விருது தனுஷுக்கு கிட்டத்தட்ட 3 விருதுகள். அவர் இயக்கி நடித்த ராயன் படத்துக்கு மாநில அளவில் சிறந்த திரைப்படம். அதுக்கப்புறம் அவருடைய கேப்டன் மில்லர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழலை ஊக்குவிக்கும் படம்ங்கிற அந்த சென்ஸில் ஒரு சிறப்பு சமூக கருத்தியல் சமூக என்னமோ போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து இவருக்கு சிறந்த நடிகராக ஒரு ஜூரி அவார்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ தனுஷுக்கு கொடுத்த ஜூரி அவார்டுக்கே வருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னா சிறந்த நடிகர் விருது கொடுக்கணும். அதான் முறை. 2 பேர் நல்லா நடிச்சிருக்காங்கப்பா, யாருக்கு கொடுக்குறதுனே தெரியல அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கணும். அது பல முறை கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் அப்படி 2 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 3ஆவதாக ஒருத்தருக்கு நீங்கள் ஸ்பெஷல் மென்ஷன்னு ஏன் கொடுக்கணும்? அப்புறம் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ஜூரி அவார்டா? இப்போ ஏன் கேட்குறது, மற்ற அவார்டெல்லாம் யார் ஜூரி தானே கொடுத்தாங்க? என்ன அங்கே இருக்கிற ஆஃபீஸ் பாய் கொடுக்கல, அதுவும் ஜூரி தானே கொடுத்தது. அப்புறம் இதுக்கு மட்டும் என்ன ஜூரி அவார்டு? ஒருவேளை இப்படி ஒரு ஷேரிங்க்கு வந்து அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தலன்னு நினைச்சாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மம்மூட்டி நான் என்ன கேட்குறேன்னா, கொண்டு போய் வைக்க முடியாது. இது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா அவ்வளவுதான். அங்கே வந்து நீங்கள் ஒரு ஓட்டெடுப்பு எடுப்பீங்க. அதில் எது மெஜாரிட்டி வருதோ அதுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. ஏன்னா அப்படி வந்து ஒரு மெஜாரிட்டி வரல அப்படின்னா அந்த 2க்குமே நீங்கள் கொடுத்துடணும். அதுதான் சரியான நிலைப்பாடு. அப்போ இதன் மூலமாகவே தெரியுது, ஏதோ ஒரு வகையில் இவர்கள் வலிந்து தனுஷுக்கு வந்து இந்த விருதை வந்து சிபாரிசு பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு அடுத்து ராயன் படம் மாநில அளவில் சிறந்த படம். அதில் ஒரு பெரிய பெருமை இல்லை. என்னென்னா ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜுக்கும் ஒரு படத்துக்கு நீங்கள் விருது கொடுத்தாகணும். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா அதே வருஷம் வாழை, விடுதலை, மகாராஜான்ட்டு சூப்பர் படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. நீங்கள் அந்த படங்களுக்கு கொடுக்காம ராயனுக்கு கொடுக்கறத எப்படி ஏற்க முடியும்? அதுக்கு அடுத்து அந்த கேப்டன் மில்லர், நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், அந்த சுற்றுச்சூழல் ஊக்குவிக்கும் ஒரு படம்ட்டு. அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டென்ட் வைஸும் கிடையாது, டயலாக்கும் கிடையாது, காட்சியும் கிடையாது. அந்த படத்தை எடுக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க பாம் பிளாஸ்ட் பண்ணி கலெக்டர் வந்து இந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு தடை பண்ணார். அப்படிப்பட்ட படத்துக்கு வந்து இது சுற்றுச்சூழலை ஊக்குவிக்கும் சிறந்த படம் அப்படின்னு நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க? அப்போ நீங்கள் தனுஷை ஏதோ ஒரு வகையில் தாஜா பண்ணணும்னு நினச்சி தான் இதெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க. அப்போ இத்தனை நடிகர்களை விட்டுட்டு இவரையே தாஜா பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ஆன்மீகவாதியாக இருக்கார். இவரை களத்தில் இறக்கணும்னா இவர் ஆன்மீக அரசியலை கையில் எடுப்பார். ஏற்கனவே ரஜினிகாந்த் பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட ஒருத்தர். அப்போ இவரை வந்து நம்ம கையில் வச்சுக்குவோம் அப்படின்னு பாஜக நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரஜினிகாந்த் சாரே வந்து இல்லை, எனக்கு வந்து சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க, நான் சிக்க மாட்டேன், ஜாகிரதையாக இருப்பேன்னு சொல்லி பட்டவர்த்தனமாக பேட்டியெல்லாம் கொடுத்தாரே சார். இல்லை, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரஜினி பேசுனதே நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டதாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சாயம் பூச நினைக்கிறாங்கன்னு ரஜினி சொன்னது பாஜக காரங்களை சொல்லலை. நம்மை போன்றவர்கள் ரஜினிக்கு வந்து காவி, இவருக்கு வந்து இவர் ஒரு வலதுசாரின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதைத்தான் அவர் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு காவி சாயம் பூச பார்க்குறாங்க. ஆமாம், பாஜகவை அவர் சொல்லலை. பாஜக அவர் சொல்கிறதா இருந்தால் நான் வந்து ஆன்மீக அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் அனுப்பிய அர்ஜுனமூர்த்தியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அப்புறம் பாஜகவுக்கும் ரஜினி உட்பட பல பேருக்கு பாலமாக இருந்த தமிழறிவு மணியனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அதனால் அந்த சாயம் பூச பார்க்குறாங்கன்னு சொன்னது அவரை விமர்சித்தவர்களை சொன்னதாக தான் அர்த்தம். அது நிறைய பேர் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுஷ் அரசியலுக்கு வருவதில் ரஜினியுடைய கைங்கரியம் இல்லை, அதில் அதை நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால்
ரஜினியுடைய கருத்தியல் இவருக்குள்ள வந்து ஒரு சப்கான்சியஸில் இருக்குது. அதை வந்து அவர் எடுத்துகிட்டு வர போகிறார். அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சிட்டி ரோபோக்குள்ள ரெட் சிப் பொருத்தின மாதிரி அப்படின்றீங்க. ஆமாம் சார், இப்போ இந்த ஒட்டுமொத்த அரசியல் களம் நீங்கள் தேசிய அரசியலே எடுத்துக்கிங்க. ரொம்ப ஃப்ளாட் பேட்டர்னா மேலே பிஜேபி, காங்கிரஸ், சவுத்தில் வந்து காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, திமுக, திராவிட கட்சிகள் இப்படின்னு இருக்கும்போது திடீர் பூகம்பமாக உருவாகி இப்போ தாவேகா வந்து சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம். நார்த்துலலாம் அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்குது அவருக்கு. பயங்கரமாக வந்து அவங்க போயிட்டாங்க பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டருங்கிற லெவலுக்கு அவங்க வந்து வைப்பு கொடுத்துட்டு இருக்கப்ப இங்கே செட் பண்ணுறாங்களா, ஃபீல்டு செட் பண்ணுறாங்களா, அந்த படைக்கு வந்து ஒரு தளபதிகளாக நியமிக்கிற மாதிரி அண்ணாமலை சார், இப்போ தனுஷ் சாருன்னு அப்படி விஜய் அவரை வந்து ரவுண்டு கட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த முயற்சி வந்து ஒரு படுதோல்வியில் முடியுங்கிறது தான் யதார்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கட்டும், தனுஷ் கட்சி ஆரம்பிக்கட்டும், அதனால் என்ன நன்மை விளைய போகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் நிறைய லெட்டர்பேர்டு கட்சி இருக்குது. அதில் கூடுதலாக 2 கட்சி இணைவதை தவிர வேறு எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா விஜய் அடைந்த வெற்றி, இன்றைக்கு அவர் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் தாவேகா ஆட்சியினுடைய செயல்பாடுகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா விஜயை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அவரையெல்லாம் இவர்களால் வீழ்த்தவே முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் வேணா பாருங்கள், இவங்கெல்லாம் அரசியலுக்கு வர போகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க, என்ன வாக்குகள் வாங்க போகிறாங்கங்கிறத பாருங்கள். பட் அதே நேரம் பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்மால் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது, நம்ம வந்து மக்கள் வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க, அப்போ வேறு ஒரு ஆட்கள் மூலமாக நம்ம உள்ளே நுழையணும்னு ஒரு பேக் டோராக இவங்களை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் இது எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜயை வந்து அப்படி பார்க்குறாங்க. என்னுடைய ரிலேட்டிவ் சவுதி அரேபியாவிலேருந்து வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, பங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரங்களாம் விஜய் பற்றி பேசுகிறாங்களாம். அப்படி காட்டிட்டு, என்ன இவர் இப்படி இருக்கார், இவர் என்ன பண்ணார், இவர் என்ன ஏதுன்னு அப்படி விசாரிக்கிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மக்களிடமும் விஜயினுடைய செல்வாக்குங்கிறது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் சைனா போயிருந்தேன் சார். பக்கத்திலே ஒருத்தர் வந்து நான் வந்து ஓகே நார்த் இந்தியன் நினச்ச ஒரு பேச்சு கொடுக்குறாரு. அப்போ நான் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் தானே சிஎம்னு பங்களாதேஷ்காரர் என்னவோ அவர் துப்பாக்கி அது இதுன்னு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஃபேன் பாயாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நினச்சேன், ஓ பயங்கர ரீச் இருக்கு போல, பாகிஸ்தான்லாம் நல்லா பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸு இவர் முதலமைச்சராக பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் டப் ஆகி இப்போ அங்கே ரீல்ஸாக அது போயிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை அண்ணாமலை வீழ்த்துவார், தனுஷ் வீழ்த்துவார் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய அறியாமையின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். சோஷியல் மீடியா போஸ்ட்டு தான் ஞாபகம் வருது. எல்லாரும் குருநாத் தேசிகர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் குருநாத் தேசிகர் என்னமோ ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறது தான். நிச்சயமா சார், இப்போது இந்த நிலையில் இப்போ அரசியல், தமிழக அரசியல் நம்ம உற்று நோக்கிறப்ப தாவேகா வந்து இன்னைக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 5 வருஷம் ஆட்சி நடத்திடுவாங்களா இவங்க, 6 மாதம் கூட தாங்காதுன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே வந்து நிறைய மேடைகளில் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி இருக்குது சார் இந்த மூமெண்ட், எப்படி இருக்குது? ஒரு ஒரு சாமானிய பார்வைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதாவது விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது உண்மையிலே சிறப்பாக இருக்குது. அவருடைய செயல்பாடுகளும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, மெட்ரோ ரயில் உட்பட பல ஆய்வுகளுக்கு களத்தில் இறங்கி அவர் பண்ணிகிட்ருக்காரு. பட் அதிலே கூட எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க சென்னையிலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா சென்னை மட்டுமே தமிழ்நாடு கிடையாது. நிறைய பேர் கீழே போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஆமாம், நான் வந்து என்னென்னா ஒரு சஜஷனாக விஜய் அவர்களுக்கு சொல்ல நினைத்தது என்னன்னா, மாதத்தில் வந்து ஒரு 2 நாட்களை நீங்கள் ஒதுக்குங்க. மாதத்தில் முதல் வாரத்தில் ஒரு நாள் இங்கேருந்து தமிழ்நாட்டினுடைய வேறு உள்ள ஒரு மாவட்டத்துக்கு போங்க. இப்போ திருவாரூர் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அது பக்கத்தில் தான் நாகப்பட்டினம். அப்போ 2 மாவட்டங்களில் நீங்கள் என்ன ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிடலாம். அப்புறம் மாதத்தினுடைய கடைசி வாரம் இதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு போங்க, அந்த மாவட்டத்துக்கும் அருகில் உள்ள மாவட்டத்தையும் ஆய்வு பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு 4 மாவட்டத்தை ஆய்வு பண்ணிடலாம். சென்னையை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சிங்கிறது சீராக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, சென்னையில் மட்டும் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும், ஆனால் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு நிலை இருக்கும். இங்கெல்லாம் யார் வரப்போகிறா, யார் கவனிக்க போகிறா அப்படிங்கிற அந்த இதில் தான் அவர்களுடைய செயல்பாடு. சிஎம் வர்றாருன்னு அப்புறம் சிஎம் வர்றாரு அப்படின்னாலே அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இந்த அரசு இயந்திரங்கள்லாம் ஓவர் டைமில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் எப்போ வருவாருன்னே தெரியாது, அடுத்த வாரம் கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவான அங்கே வந்து இந்த வேலைகள்லாம் நல்லா நடக்கும். ஒரு சிறப்பான ஆட்சியை நீங்கள் கொடுத்ததாக ஒரு அர்த்தமும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு
தோன்றுகிற விஷயம். இன்னொரு பக்கம் மற்ற அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது குறிப்பிட்ட சிலர் தவிர மற்ற யாருமே வந்து உங்களுக்கு இதில் சீன்லேயே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த இலாக்காக்கு யார் அந்த இலாக்காக்கு யாருன்னே நமக்கு தெரியல. அதுக்காக நம்ம அவங்கள ரொம்ப டேரிங்காகவும் நம்ம ஒரு குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இப்போ தான் அவங்க அரசியலுக்கே வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அந்த வெற்றிங்கிறது அவர்களே எதிர்பாராத வெற்றி. அப்படி வெற்றி அடைந்தவர்களுக்கு இவர் அமைச்சர் பதவியில் போய் உட்கார வச்சது அதுக்கு அடுத்த அதிர்ச்சி. அந்த துறையை புரிந்து கொள்வதற்கே அவர்களுக்கு ஒரு டைம் ஆகும். இந்த துறையில் என்னென்ன இருக்குது, நம்மளுடைய அதிகாரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே சில நேரம் ஆகும். இப்போ பிரச்சனை என்னன்னா சார், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நடந்த சில கஷ்டங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் அதுலலாம் இப்போ கூட விசாகன் ஐஏஎஸ்ஆர் மேலே கேஸ் விழுந்திருக்கு. ஸோ அது மாதிரி அந்த பயத்தில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஆமாம். இன்னும் சொல்ல போனால் தாவேகா அமைச்சர்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான். என்ன காரணம், இப்போ இவர்கள் முழுக்க அந்த துறை செயலாளரை நம்பி தான். அதர்வைஸ் இவங்களுக்கு அந்த துறை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் செக்ரட்டரி அண்டர் ரிஸ்க் இல்லை. ஆமாம். இப்போ அந்த செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு விசாரணைக்குள்ளாகி இவர் தலைக்கும் வந்து கத்தி வரும்போது இவர் எப்படி இங்கே ஒர்க் பண்ண முடியும்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் ஒரு பக்கம், நம்மளை இந்த நிலைமைக்கு இந்த கட்சி ஆளாக்கிடுச்சேங்கிற கோபம் ஒரு பக்கம். அப்போ என்ன ஆகுன்னா இந்த அமைச்சர்கள் ஒன்றுமே தெரியாமல் அந்த சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை தவறாக வழி நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல சிக்கல்களை கடந்து தான் இவங்க வந்து செயல்படணும். அதனால் தாவேகா ஆட்சிக்கு வந்து நம்ம மார்க் போடணும் அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம் போடுவதுங்கிறது அது ஒரு சரியான விஷயமா இருக்காது. சங்கர் சார் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பெரிய கற்பனை, இது நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் முதல்வன். அதில் கூட கடைசியில் புகார் பெட்டியில் பூவெல்லாம் விழும். அதை கூட கலாச்சி சிலர் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஒரு பிரச்சாரம். முதல்வன் படம் மாதிரி நடந்துட்டு இருக்கா சார்? அதை நோக்கி நகருதா தமிழகம்? கிட்டத்தட்ட அதில் முதல் கட்டமாக சொல்கிறது என்னென்னா அந்த முதல்வருடைய தோற்றம், அந்த கோட் சூட், அது வந்து உண்மையிலேயே நமக்கெல்லாம் புதுசாக தானே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி உற்சாகமும் ஒரு ஃப்ரெஷ்னஸும் வர்றதை கவனிக்க முடியுது. நம்ம ஏற்கனவே அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பார், முதலமைச்சர்னா இப்படி தான் இருப்பார்னு வந்து நம்ம காலங்காலமாக ஒரு பொது கருத்து இருக்குது. அதற்கு மாறாக ஒரு கோட் சூட் போட்டு அப்படி வர்றது, அதோட மக்களை சந்திக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப புதுசாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து நோட்டீஸ் பண்ணது என்னென்னா விஜய் அவர்கள் அந்த பொது இடத்துக்கு வரும்போது மக்களோட கனெக்ட் ஆகுறது. நேற்று கூட அந்த மெட்ரோ ரயிலில் பார்த்தேன், ஒரு பெண்மணி அப்படி இவர் மேலே அப்படி நெஞ்சில் சாஞ்சிட்டு அவர்கிட்ட வந்து அன்பு செலுத்துகிறாங்க, அவர் கையை முத்தமிடுறாங்க. நீங்கள் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே மக்களை வந்து நெருங்க விட மாட்டாங்க. இது விஜயகாந்த் சாரோட முடிஞ்சிச்சு. ஆமாம். பார்த்தீங்கன்னா அப்படி இன்னும் சொல்ல போனால் ஒரு காட்சியை நமக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். மு க ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி ஒரு ரயில் பயணத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள அப்படி நகர்த்தி விடுறாரு. ஸோ அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவர் மக்களோட அப்படி கனெக்ட் ஆகுறது, அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறது அப்படிங்கிற அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா உங்களை நம்பி இந்த ஆசனத்தில் அமர வைத்த மக்களுக்கு வந்து நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் வந்து ஒரு ஆட்சியை கொடுக்கணும். பட் அந்த ஆட்சி அப்படி ஒரு ஆட்சியை கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இந்த 2 மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. 2 பேருமே நடிகர்கள் தான். தனுஷ் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் 2 பேருமே நடிகர்கள் தான். இப்போ ஒப்பீட்டு அளவில் வந்து 2 பேரும் அரசியலுக்கு வர்றாங்கன்னா ரசிகர் மன்ற பார்வையில் விஜய் மக்கள் இயக்கம் ரொம்ப வருஷமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க சார். அந்த இதெல்லாம் இவங்களால பீட் பண்ண முடியுமா? அதாவது ரசிகர் மன்றத்தை விடுங்க, ரசிகர்களை நீங்கள் முதல்ல பாருங்கள். மன்றங்கிறது தனி, ரசிகர்களாக பார்த்தா இப்போ விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தோடு ஒப்பிடும்போது தனுஷுக்கான ரசிகர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா இப்போ விஜய் ரசிகர் மன்றத்தில் இருப்பவர்களை விட ஒரு 10 மடங்கு 100 மடங்கு அவருடைய ரசிகர்கள் வெளியில் இருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி ஓட்டெல்லாம் போட்டது. தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர் மன்றத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் தான் அவருடைய ரசிகர்களாகவே இருப்பாங்க, ஹார்ட்கோர் ரசிகர்களாக. மற்றவங்களாம் தனுஷ் படத்தை பார்ப்பாங்க, நல்லா இருந்தால் பாராட்டுவாங்க, நல்லா இல்லைன்னா கடந்து போகிற ஒரு வெறுமனே ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் விஜய் ரசிகர்களோடு கம்பேர் பண்ணும்போது தனுஷுக்கான ரசிகர் கூட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன, இவ்வளவு கம்மியான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிற தனுஷ் எப்படி நம்ம அரசியலுக்கு வந்து ஜெயிக்க முடியும்னு நினைச்சார் அப்படிங்கிறது தான். பெருசா பின்னாடி இருந்து யாரோ ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அப்படி ஒரு நம்பிக்கையை வேற யாரும் கொடுத்தாங்களா, இல்லை இவருக்கே இப்படி ஒரு நம்பிக்கை வந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லைங்கிறது மட்டும் இப்போதைக்கு நம்மளால் வந்து சொல்ல முடியும். அவரோட சினிமோகிராஃபி, அந்த கெரியர், அதை வந்து நம்ம
பற்றி பேசியே ஆகணும் சார். என்ன அப்படின்னா அவருடைய என்ட்ரி, அதுக்கு பிறகு அவர் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சும்மா ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவிஸ்லேயே நடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு அப்படி இப்படி செல்வராகவன் சாரோட டைப் அப்படியே எங்கேயோ போயிட்டார். அந்த வளர்ச்சியை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி அவர் என்ட்ரி ஆனார், இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய உயரம்? இல்லை, தனுஷை வந்து நம்ம ஒரு நடிகராக வந்து நிச்சயமாக வந்து அப்படி ஒன்று வியந்து பார்க்க வைக்கிற ஒரு விஷயந்தான். அது எனக்கு பர்சனலாக தனுஷுடைய முதல் படத்திலிருந்தே தெரியும். நான் சில இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்கள் நேயர்களுக்காகவும் சொல்கிறேன். அவருடைய முதல் படம் வந்து துள்ளுவதோ இளமை. அந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சி தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு தியேட்டரில் போட்டிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு இன்டர்வெல்லில் அப்படி வெளியில் வர்றோம், நானும் ஒரு மூத்த பத்திரிகையாளரும் அப்படி வெளியில் வர்றோம். எங்களுக்கு நேராக அப்படி டோரை திறந்த உடனே நேராக கஸ்தூரி ராஜா நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், நான் பார்த்துட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செவத்தை பார்த்து 2 பசங்க நிற்கிறானுங்க. அதில் ஒரு பையனை பார்த்தா, இந்த பையன் தானே இதில் ஹீரோவாக நடித்த பையன் மாதிரி இருக்கேன்னு நான் பார்த்துட்ருக்கேன். என் பக்கத்தில் இருந்த சீனியர் ரிப்போர்ட்ரு இதை பார்க்கல. நேராக கஸ்தூரி ராஜா பார்த்து, என்ன கஸ்தூரி ராஜா எப்படி இருக்கீங்க, என் பையன் தான் ஹீரோ போல இருக்கே அப்படின்னு ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தார். கஸ்தூரி ராஜா உடனே, ஆமாண்ணே நல்லா பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, எங்கே பையன் வரலையா அப்படின்னு இவர் கேட்குறாரு. இங்கே தானே இருந்தான் அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்துட்டாரு. பார்த்துட்டு, பிரபு வா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. இவர் பேர் வெங்கடேஷ் பிரபு. அப்போ தனுஷு அப்படியே கூச்சப்பட்டுட்டு இவனுங்கெல்லாம் எதுவும் சொல்லிடுவானுங்களோங்கிற ஒரு பயத்தில் அப்படியே திரும்பி பார்த்து அப்படியே இருந்தார். உடனே இவர் பார்த்துட்டு, இதான் அவங்க பையனா, ஓகே ஓகே நல்லா பண்ணியிருக்க தம்பி அப்படின்ட்டாரு. திருப்பி இவர் அந்த செவத்தை பார்த்த மாதிரி நிற்கிறார். பொதுவாகவே இந்த பத்திரிகையாளர்கள் காட்சி நடக்கும்போது அந்த படத்தில் நடித்தவர்கள் வருவாங்க. எதுக்குன்னா, நம்மை போன்ற பத்திரிகையாளரை பார்த்து கை கொடுத்து, சார் நீங்கள் பார்த்து எழுதுங்க சார், நல்லா எழுதுங்க சார், உங்களை தான் சார் நம்பியிருக்கோம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கடந்த காலங்களில் விஜயெல்லாம் கூட சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. ஆனால் அவர் அங்கே வந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் பார்க்க கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படி திரும்பி நின்னார். இதுதான் முதல் பட தனுஷ். அப்படி இருந்த தனுஷ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்வராகவன் உட்பட பல, வெற்றிமாறன் உட்பட பல இயக்குநர்கள்ட்ட நடித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் கமல்ஹாசன், விக்ரம் அப்படி ஒரு வரிசை இருக்குல்ல, அதில் ஒருத்தராக தனுஷ் இருக்கார். அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய வளர்ச்சி தான். வளர்ச்சி, திறமை, உழைப்பு எல்லாம் தான் அவர் அந்த இடத்துல வச்சுருக்கு. இப்போ ராஞ்ச்னாவில் அவர் நடித்தது ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு நாளில் பாலிவுட்டில் போய் ஒரு சக்கப்போடு போடுவாருன்னு தெரியும். ஆனால் கிரேமன், ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு அவருடைய ஹாலிவுட் தரமும் அது ரொம்ப யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலையே சார். அந்த மாதிரி ஒரு எடுப்பார், ஒரு ஒரு உயரத்தை அடைவாருன்னு. அது எப்படி சார்? அந்த இல்லை, அதுதான் தொடர்பு தான். சினிமாவில் வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய கான்டாக்ட் தான். அதுக்கடுத்து தனுஷுக்கு அமைந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவர் ரஜினியினுடைய மருமகனாக இருந்தது. நான் கூட ஏற்கனவே ஒரு இதில் சொன்னேன். இப்போ சமிதாப்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அதில் அமிதாப் பச்சன். நீங்கள் அமிதாப்கிட்ட போய், சார் நீங்கள் ஒரு ஹீரோ, இன்னொருத்தர் சவுத்துலேருந்து ஒருத்தர் வரார் சார், சோ அப்படின்னா அவர் கண்டிப்பாக நடிக்க மாட்டார். ஆனால் தனுஷு அவர் ரஜினியுடைய மருமகன்கிறதுனால தான் அந்த படத்துலேயும் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிறார். அப்போ அந்த ரஜினியுடைய மருமகன்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வந்து உதவி இருக்குது. அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாலிவுட் போகிறாரு, அங்கு உள்ள தொடர்புகள் மூலமாக தான் இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி போனது. ஆனால் என்னென்னா, எல்லா நடிகர்களுக்குமே இப்படி ஒரு கான்டாக்ட்லாம் கிடைக்கும். மற்றவர்கள் அதை பயன்படுத்திக்கல, இவர் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது அரசியல் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு வைங்களேன். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ ஜனநாயகனை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் வந்து நம்ம 1000 சொல்லலாம், ஒரு நல்ல என்டர்டெய்னரை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது. விஜய் சார் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம், அந்த திருப்பியும் நடிக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம். ஏதாவது வருஷம் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னாவது டைம் கிடைக்கும் போதாவது நடிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவருடைய அந்த கெரியர். அதே மாதிரி இப்போ தனுஷ் அவர் தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார், ஒரு சினிமா லவ்வரா? இல்லை, உண்மைதான். என்னப்பா தனுஷுடைய திறமையெல்லாம் நம்ம பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து சினிமாவில் இருந்தால் இன்னும் அவர் பெரிய உயரத்துக்கு போவார் அப்படிங்கிறது இன்னும் வெகு தூரம் இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதில் மாற்றமே இல்லை. சின்ன வயசு, இன்னும் அவர் பார்த்தீங்கன்னா அவர் போக வேண்டிய உயரங்கிறது இன்னும் அதிகம். இந்த கட்டத்தில் அவர் வந்து அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறதே தேவையில்லாததை தான் நம்ம நினைக்கிறோம். அதே நேரம் நான் அரசியலுக்கு வர்றதுனால நடிக்கவே மாட்டேன் அப்படின்னாருன்னா அது இன்னும் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். எனக்கு தெரிந்து விஜய் செய்த அந்த தவறை தனுஷ் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் அரசியலுக்கு வந்தாலும் அந்த நடிப்புங்கிறது அவர் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது.
நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.